ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கான 3 ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ப்ரோமோலே வீடியோ போட்டுருக்கணும், பட் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால சரி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் அந்த அளவுக்கு ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து யார் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் பேசுவோம். 2வது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வினோத்தை தான் டார்கெட் பண்ணி அடித்த மாதிரி அடித்தார். ஸோ அதை பற்றியும் 3வது ப்ரோமோவில் இவர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காருங்க. ஸோ அது என்ன நடந்துச்சு, என்ன ஏது அப்படின்றதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு வந்து எபிசோடு எப்படி இருந்துச்சு, நம்மளோட வியூ என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா ஒரு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஒன்று வந்துச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. யார் வெளியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த எலிமினேஷன் அந்த கார்டை வந்து எடுத்து காட்டுறாரு. அதில் நல்ல நிறைய பேர் சொன்னாங்க ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து கிளியர் கட்டாக தெரிஞ்சால் தான் நம்ம சொல்லணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி நம்ம அந்த இதை வந்து ஃபுல் குவாலிட்டியில் பார்த்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில் அந்த வீடியோ ஓட விட்டு நல்லா ஜூம் பண்ணி பார்த்ததை அதில் ப்ரெசென்ட் பேர்னு லைட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. தெரியுது ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ரெசென்ட் தான் இந்த வாரம் வந்து வெளியே போகிறாருன்னு. பட் எனக்கு என்ன ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதாவது போன ஒரு வாட்டியை வந்து நம்ம யார் கெமி அண்ட் பிரஜன் இவங்க 2 பேரையும் காரில் உட்கார வச்சு வெளியே அனுப்பும்போது அந்த அம்மா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒப்பாரிலாம் வேற ஒரு விஷயத்தை தான் வைப்பாங்க. ஸோ அந்த அம்மா அந்த அளவுக்கு நம்ம சாண்ட்ரா வந்து ஒப்பாரி வச்சு தள்ளி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவோ ஆக்டிங் அது இதுன்னு சொல்லி வேற லெவலில் நடிப்பு அரைக்கின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இந்த இடத்துலையுமே வந்து நல்லாவே சூட் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த அம்மா வேறு லெவலில் நடிப்பு அழுகிறது, இப்படி பண்ணுறது, அச்சுன்னு சொல்லி வெளியே போகிறது, நானும் போகிறேன் விட்டுருங்க அச்சு போகாத அச்சு ஏதோ கிளம்பி எங்கேயோ போகிறேன் வீட்டுக்கு தானே போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது வந்து ஒரு நடிப்பு அப்படி இருந்தாலும் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தாங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக இந்த அம்மாவோட ஆக்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரில. ஏன்னா ப்ரெசென்ட் வந்து இந்த வாரம் வந்து எலிமினேட் ஆகி வெளியே போகிறாரு. ஸோ இது வந்து நான் வந்து ஏற்கனவே யோசிச்சதாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே இவர் வந்து வெளியே போக வேண்டிய ஒரு ஆள் தான். எதுக்காக அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சார் சண்டை போடுன்றீங்க, போடாதீங்கன்றீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவர் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க எல்லாருமே கண்டஸ்டன்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்க வந்து டீம் வந்து ஒரு ஹிண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து லவ் கான்செப்ட் இது கொண்டு போகிறீங்கன்னா கொண்டு போங்க, ஃபைட் பண்ணுறீங்களா கொண்டு போங்க, திட்டுறீங்களா திட்டுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சண்டை போடணுமா பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டீம் வந்து சொல்லி தான் உள்ளே அனுப்புவாங்க. அதை வச்சு தான் உள்ளே வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. நிறைய பேர் சரின்னு சொல்லி கேட்டு பண்ணுறவங்க வேறு, நிறைய பேர் கேட்காம வேறு மாதிரி பண்ணுறவங்களும் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து டீம் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, மறைமுகமாக இதை வந்து அவங்களுக்கு சொன்ன ஒரு ஹிண்ட்டு தான். சரியா? இதை வந்து டெலிகாஸ்ட்டில் வந்து இவர் வந்து சொல்லிடுவார். யார் பிரஜன் குறிப்பாக விஜய் சேதுபதி இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்லிடுவார். ஸோ விஜய் சேதுபதிக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடுமாறி இருப்பார். பிரஜன் ஏன்னா இப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, அப்படிலாம் பேசக்கூடாது சார்னு இவர் நிறைய வாட்டி சொல்லி அது என்னமோ ஒரு ஹீரோ மாதிரி ரேஞ்சுக்கு தான் அந்த இடத்துல வந்து பிரஜன் வந்து பண்ணியிருப்பார். அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது விஜய் சேதுபதி தான் ஒரு கோமாளி மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஏற்கனவே விஜய் சேதுபதி கூட சரிடா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவர் இருந்துடலாம். பட் டீம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா டீமுக்கு அவங்க கொடுத்துருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது வந்து முக்கியம். நீங்கள் உள்ளே வந்து இங்கே சொல்லக்கூடிய எந்த விஷயமும், அதாவது வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது. பட் அவர் இந்த இடத்த வெளியே சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு இதனால கூட அவர் வந்து வெளியே அனுப்புறதுக்கான காரணங்கள் இருக்கலாம். பட் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, 2 பேராக இருக்கும்போது 2 பேருடைய தனித்துவமான அந்த கேம் வந்து வெளியே வர மாட்டேங்குது. ஸோ இதனாலேயும் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு ஆள் வெளியே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் கொஞ்சம் நல்லா விளாண்ட மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் அந்த நாமினேஷன் ஃப்ரீ வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பிரஜனையும் ஒரு காரணமாக சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு இவரை வந்து வெளியே அனுப்புகிறாங்க, வேணுக்குனே தான் அனுப்பின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த வீட்டில் வந்து சும்மா மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பீஸ்லாம் இன்னும் உள்ளே இருக்குது. ரம்யாவாக இருக்கட்டும், எஃப்ஜேவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியே அனுப்பாம ஏன்னா பிரச்சனை தூக்கி போட்டிங்கன்னு அது முக்கியமான காரணம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். விஜய் சேதுபதியை பேசுனதும் ஒரு காரணமாக தான் இருக்கும். இப்படி ஒன்று போயிட்டு இருக்கா. ஸோ இது வந்து காட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டலை, யாருன்னு சொல்லி காட்டுறாங்க. அதோட நிப்பாட்டிட்டாங்க மொதல் ப்ரோமோ. ஸோ 2வது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நம்ம கானாவினத்தை போட்டு போலன்னு முழக்கிறாரு. அது எதுக்கு இந்த அளவுக்கு கானாவினத்தை போட்டு இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். அவர் வந்து பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு நிறைய இடத்துல விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா கானாத் வினோத் பண்ணக்கூடிய கவுண்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார், நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். பட் இந்த இடத்துல இந்த அளவுக்கு திட்டணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இது இருந்துச்சுங்க. ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து கேட்டுக்காத ஆளுன்னு கிடையாது. நம்ம
யார் தர்பூசணி அவர் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஒரு ட்ராக்கில் போவார். பட் கானா வினோத் அந்த மாதிரி இல்லை. யாராவது ஒரு ஆள் சொன்னீங்க அப்படின்னா சரின்னு கேட்டுப்பார். சப்போஸ் மன்னிப்பு கேட்க சொன்னால் மன்னிப்பு கேட்பார். நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி எந்திரிச்சு போகக்கூடிய ஆளும் கிடையாது அவர். இவர் வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு, அதாவது நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களால் அது வந்து ஏற்றுக்கவே முடியல, பதறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு வந்து கானா வினோத் வந்து சொல்லியிருக்க வேணான்னு தான் தோணுச்சு. ஏன்னா நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஆளை அவரும் ஒரு ஆள். நீங்களே யோசிச்சு பாருங்களே, கானா வினோத் 2-3 வாரமாக நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவர் கோவப்படுறதுக்கு முக்கியமான வேற ஒரு காரணமும் இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்க இவங்க மட்டும் ஒழுங்குன்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறேன். 1-2 விஷயத்தில் கானா வினோத்தை சொல்லலாம். ஆனால் போன வாரமும் கானா வினோத்தை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டாங்களா? இந்த வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கானா வினோத்தை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாருமே டீமாக ஒரு மாதிரி விளாண்டு கானா வினோத் மேலே ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போடுவாங்களா? எதுவுமே பண்ணாதவங்களாம் சும்மா இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களே, எஃப்ஜேவோட வியானா சேர்ந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால கானா வினோத்தை வந்து பலியாட தூக்கி போட்டு ஜெயிலில் போட்டு விட்டாங்க. அந்த மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? இப்படி ஒன்று பண்ணாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி கானா வினோத்தை தூக்கி உள்ளே போட்டாங்க. கானா வினோத் எவ்வளவோ விளாண்டார். அவரோட என்ன சொல்கிறது, அவர் அந்த கேரக்டரில் இருக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த டாஸ்க்கையுமே பண்ணுறதுக்கு எவ்வளவோ அவருமே தான் அந்த இதை போட்டார். அந்த போர்வையை போற்றி அந்த மாதிரி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணதும் அவர் தான். ஏன்னா ஒரு பக்கம் ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இவங்களோட செயினை எடுக்கணும்னு சொல்லி கதவு மூடிட்டு வந்து பண்ணதும் ஒரு மாதிரி இது கான்செப்டாக இருந்தாலும் இவருமே போர்வையை போற்றி இந்த மாதிரி பண்ணதும் ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? இந்த ஒரு விஷயம் தான். ஆனால் இன்னொரு விஷயமும் ஒன்று நடந்துச்சுங்க, நான் சொல்லவே மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, கானா வினோத் எல்லாருமே ஓடி போய் அந்த செயின் எடுக்க போகும்போது சுபிக்ஷா மேலே கானா வினோத் விழுந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தப்பான ஒரு நெரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல வந்து சுபிக்ஷா மேலேயும் அரோரா மேலேயும் விழுந்திருக்கவே மாட்டார் கானா வினோத். விழுந்தது யாருன்னா அமித் தான். பட் இது வந்து தற்செயலாக நடந்தது, ஒரு ஆக்சிடெண்ட் தான். அது வந்து நம்ம வந்து சரின்னு சொல்லவும் முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. எதேர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு கேம் விளாடும் போது நடந்துருச்சு, தப்பே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கானா வினோத் நீ தான் தப்பு, சுபிக்ஷாலாம் டே என்னடா நாய்ங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு முக்கியமாக கானா வினோத் பயங்கரமாக தின்னு. எனக்கு என்னன்னு தெரில, எவனாச்சும் ஒரு சண்டை போட்டானா அதுக்கு கானா வினோத் தான் காரணம்னு சொல்லி கானா வினோத் இந்த ஒரு படத்தில் கூட நம்ம இவர் சொல்லுவார்ல, லொடுக்கு பாண்டி, அவர் சொல்லுவார்ல, அதாவது இவங்க வீட்டில் உள்பாவடை காணாமல் போனாலும் என்னை தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி. அதே மாதிரி தான் எவன் எந்த இது பண்ணாலும் கானா வினோத்தை தூக்கி போட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு அதுதான் செம டென்ஷன் ஆகி போச்சு. இந்த இடத்துலையுமே விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு பேசணுமான்னு சொல்லி எனக்கு தெரியல. அந்த மனுஷன் நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. என்ன கொஞ்சம் கோவப்படுறாரு, அதை வந்து குறைச்சிக்கங்கன்னு சொன்னால் அது வேற விஷயம். ஆனால் ப்ரொமோவில் இந்த அளவுக்கு பேசுகிறாருன்னா அப்போ எபிசோடில் எந்த அளவுக்கு பேசுவார்னு சொல்லுங்கள். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து சாரி சொல்லிட்டேன் சார் அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் அந்த மனுஷன். ஏதோ பேசணுன்றதுக்காக பேசிட்டு வந்தார். சரி, அது ஒன்று விடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஏதோ கொடுக்குறாரு. பட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தவங்களை அதாவது இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்களை அமைக்கி இன்னொருத்தவங்க வந்து வெளியே யார் வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டியது யார் பார்த்தீங்கன்னா பார்வதி தாங்க. பார்வதி போகிற எல்லா இடமும் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க பீடன்னு சொல்லி. ஆனால் அது என்னமோ ஒரு ஒர்க் சரின்னு தாங்க தோணுது. ஏன்னா அது போகிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீசனாக இருந்தாலும் அது சீசன் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி சர்வைவர்னு ஒன்று வந்துச்சு, ஆப்பை வச்சு விட்டுச்சு. குக்கு வித் கோமாளின்னு வந்துச்சு, அதுலேயும் ஆப்பை வச்சு விட்டுச்சு. இப்போ பிக் பாஸ் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. பிக் பாஸ் ஒஸ்ட் சீசன் இருக்கிற இந்த நம்ம பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் சீசன் அப்படின்னா இந்த சீசன் தான். அதில் ஒரு முக்கியமான காரணமும் பார்வதியாகவும் இருப்பாங்க. நிறைய பேர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் ஒன்று கேட்குறேன், பார்வதி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வேற ஒருத்தவங்க பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? பார்வதி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை வேறு மாதிரி கொண்டு போகணுன்னாலும் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் பார்வதி வந்த அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார்கிட்டலாம் போதோ எல்லா குரூப்புமே அடிபடும். உண்மையாக அதாங்க, அது நடந்தது தான். ஸோ இது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒன்று தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதிரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது கூட ஓகேன்னு சொல்லலாங்க. எஃப்ஜே வந்து எல்லா பொண்ணுங்க கிட்டையும் ஒரு மாதிரி பழகுறாரு, அவங்கள இது பண்ணிவிட்டு இவர் வந்து வெளியே தெரிஞ்சிடறாரு. அந்த மாதிரி ஒரு இதில் பாதிக்கப்பட்டதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வியானா, கனி. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கமருதீன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு அதில் வந்து டீட்டெயிலாக ஒன்றும் தெரியலைங்க. அதனால் அந்த விஷயத்தை வந்து 3வது ப்ரோமோ அந்த அளவுக்கு எது எடுத்துகிட்டு வரல. ஸோ நேற்று நடந்த அந்த எபிசோட 1-2 இதை மட்டும் பேசுவோம். நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், ஏன்னா ஒரு 3 ப்ரோமோலையுமே முக்கியமாக அந்த ஒரு பக்கெட் மேட்டர் மட்டும் கொண்டு வந்துட்டீங்களா, குறிப்பாக விக்கல்ஸ் விக்ரம பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அப்படி என்னடா பண்ணிட்டாருன்னு நான் கேட்டேன்ல. எபிசோடு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டுமே வச்சு ஓச்சு விட்டாருங்க. எபிசோடு முழுக்க இதை வச்சு ஓச்சு விட்டாரு. ரம்யா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு அந்த ஒரு இது மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா
பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த மனுஷனுக்கு. அதுதான் சொல்கிறேன், பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த மனுஷனுக்கு. அதை மட்டுமே வச்சு முடிச்சு விட்டாரு. எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க. நேற்றுக்கான எபிசோடு வேஸ்ட்டு. பக்கெட்டை வச்சு நீ முடிச்சு விட்டிங்கன்னா, அந்த பக்கெட்டை தூக்கி அங்கே ஓரமாக வைங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேறு ஒன்றும் விளங்குற மாதிரி இல்லை நேற்றுக்கான எபிசோடு. ஸோ இன்றைக்கான எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னாலும் ப்ரொமோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு நான் வெயிட்லாம் பண்ணிக்கிட்டு இல்லை, வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கானாவினத்தை இந்த அளவுக்கு கலாய்ச்சது சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். பிரச்சனை கரையாக வெளியே அனுப்புனது ஓகே அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பை.